வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா நேச்சை பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது NACH அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேச் நம்ம ஒரு பேங்க்லயோ அல்லது ஒரு அப்ளிகேஷன்லயோ இல்லை ஏதோ ஒரு ஃபைனான்ஸ்ல நம்ம லோனுக்கு போறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம ஒரு வருடம் தான் லோன் டென்யூர் அப்படின்றது நமக்கு இருக்கும். ஆனா நம்ம நேச் ஃபார்ம், அதாவது நம்மளுடைய வங்கி கணக்குல இருந்து மாதம் மாதம் எடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு நம்ம ஒரு ரிக்வஸ்ட் அப்படின்றது பேங்க்குக்கு அனுப்புவோம். அந்த ரிக்வஸ்ட் அனுப்பக்குள்ள நேச் அப்படின்ற ஃபார்மை ஃபில் பண்ணும். ஆன்லைன் மூலியமாவோ அல்லது ஆஃப்லைன்லயோ பண்ணுவோம். அப்படி பண்ணக்குள்ள அந்த நேச்சினுடைய வேலிடிட்டி டேட் அப்படின்றது 35 வருஷமா இருக்கும் அல்லது 40 வருஷமா இருக்கும். சில இதுல 30 வருஷம் அப்படின்றது கூட இருக்குங்க. நானே ஒரு வருஷம் தான் டென்யூர் டேட்டே போட்டிருக்கிறேன். அப்புறம் எதுக்கு 2035 வரைக்கும் இது இருக்குது, இல்ல 2030 வரைக்கும் இருக்குது, இல்ல 2040 வரைக்கும் இருக்குது அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள வருது இல்லைங்களா? ஸோ இதை பற்றி நம்ம கிட்ட நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வந்துட்டு தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டாங்க. அதுக்காக ஒரு கிளியரா தெளிவா ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷன்ல இந்த வீடியோ இரண்டாவது வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சோசியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த சேனல்ல போடுற வீடியோ இதுல போடுற வீடியோ நம்ம வந்துட்டு அங்கதான் போஸ்ட் பண்ணுவோம். குறிப்பா வாட்ஸ்அப், டெலிகிராம் இது ரெண்டுலையும் நம்ம வந்து வீடியோஸை லிங்க் வந்து அங்கே ஷேர் பண்ணிடுவோம். அதே போல வாட்ஸ்அப், டெலிகிராம், அப்புறமேட்டுக்கு இன்ஸ்டாகிராம் இதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். இதை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா நேச் அப்படின்னா என்ன, அதாவது நேஷனல் ஆட்டோமேட்டிக் கிளியரிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஃபுல் ஃபார்ம். நேச் எப்படி செயல்படுது? NBCI, அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இதன் மூலியமா தான் ஒரு பிளிங்க், இந்த ஒரு மூலியமா தான் நமக்கு வந்துட்டு நேச் அப்படின்றது செயல்படுதுங்க. ஸோ இதன் மூலியமா தான் நமக்கு ECS, இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு மாத தவணை, இது எல்லாமே நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து, இந்த ஆட்டோ டெபிட்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, இது எல்லாமே நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து தாங்க எடுக்கிறாங்க. அண்ட் ECS அப்படின்றது, அதாவது வந்துட்டு ECS மீனிங் என்னன்னா எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முதல்ல இப்படிதான் செயல்பட்டு இருந்துச்சு. அப்ப என்ன ஆகுது, ஸோ இதுல பெருசா பாதுகாப்பு இல்லை அப்படின்றதுனால அதை அப்படியே நிறுத்திட்டு இந்த நேச்சை கொண்டு வருவாங்க. இந்த நேச் மூலியமானா இதுல நிறைய பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு அப்படின்றதையும் இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை விட்டு தள்ளுங்க. இப்ப ஏன் வந்துட்டு என்னுடைய நேச்சில் 10 வருஷம் எக்ஸ்ட்ரா போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி, இல்ல என்னுடைய டென்யூர் டேட்டை தாண்டி ஏன் எக்ஸ்ட்ரா போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். அதாவது நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்துட்டு நமக்கு ஒரு நேச் ஃபில் பண்ண போறோம்னா அந்த ஃபார்ம்ல 2035 இல்ல 2030, 2040 இது மாதிரிலாம் போடுவாங்க. அதிகமா நீங்க 2035 அப்படின்றத வந்து கம்பல்சரி இந்த இடத்துல பார்த்திருப்பீங்க. இது வர்றதுக்கான முக்கிய காரணங்கள் அப்படின்றது தான் இப்ப நம்ம ஒரு தெளிவா வந்துட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஃபியூச்சர் லோன் எக்ஸ்டென்ஷன் ரீஃபைனான்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப நம்ம ஒரு லோன் வாங்குறோம். அந்த லோன் வாங்கி நம்ம ஒருவேளை நம்மளுடைய வந்துட்டு லோனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம், இல்ல ரீஃபைனான்ஸ் அதுக்குள்ளேயே போறோம் அப்படின்னா அப்ப கண்டிப்பா மறுபடியும் உங்கள்ட்ட ஏன் நாங்க வந்துட்டு இந்த நேச் அப்படின்றத வாங்கிக்கணும், இமெண்டட் எதுக்கு உங்களை பண்ண சொல்லணும். ஸோ இதை வச்சு நாங்கள் டோட்டலாக முடிச்சிருவோம். பேங்க் மற்றும் RBI கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமருக்கு அதாவது ஒரு முறை இந்த லோனுடைய ப்ராசஸ் அப்படின்றது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். திரும்ப இதை ரீஃபைனான்ஸ் பண்றதோ இல்ல திரும்ப இதுல ஏதாவது ஒரு விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சிரமத்தை கொடுக்கும். அப்ப ரீஃபைனான்சிங் இந்த ஆப்ஷன்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தலைவலி மாதிரியே இருக்கும். அதனாலதான் இந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்றது வந்திருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல இந்த மேனிடேட் ரிவேஷன் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாடிக்கையாளரா இருக்கக்கூடிய நீங்க இது எனக்கு தேவையில்லை அப்படின்னா அப்ப கண்டிப்பாக இதை நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். அதாவது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நீங்க ஒரு லோன் எடுத்திருக்கிறீங்க, அந்த லோனை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இது ஆக்டிவ்ல தான் இருக்கும். ஒருவேளை திரும்ப நீங்க இதுல லோன் எடுக்க போறீங்க அப்படின்னா இதை பெருசா நீங்க ஆக்டிவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சின்ன ப்ராசஸ், அதாவது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பழைய கஸ்டமர் நான் கரெக்டா பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு, திரும்ப இவருக்கு ப்ராசஸ் எல்லாம் கம்மியா இருக்கும். அதாவது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க, இது பேங்க்ல அதிகமா இந்த நாம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அக்கௌண்ட் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் அக்கௌண்டா இல்ல வந்து நியூ அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதே போல எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷனா அப்படின்றதையும் கேட்பாங்க. ஸோ ரெஷ்யூம்ல வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியும் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன், ஏன்னா குழப்பல நான் உங்களை. அதே போல நம்ம இதை கட்டி முடிச்சிட்டோம், இப்போ நான் ரீஃபைனான்ஸ் போறேன் அப்படின்ற பட்சத்துல இது அப்படியே இருக்கும். இல்ல நான் வந்துட்டு ரீஃபைனான்ஸே போகல, நான் இதை கட்டி முடிச்சிட்டேன், நீ இதுக்கப்புறம் இது ஆக்டிவ்ல இருக்கக்கூடாது என்னுடைய அக்கௌண்ட்ல அப்படின்றதுனால இதை உங்களால கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நான் ஒரு வருஷம் கட்டி முடிச்சிட்டேன், எனக்கு மறுபடியும் இது கண்டினியூ ஆயிட்டு அப்படியே நான் விட்டுட்டேன், நான் ஒருவேளை என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து இங்க பணம் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அப்படி இன்கேஸ் அன்பார்ச்சுனேட்லி சிஸ்டம் எரர்னால இவங்க எடுத்தாலும் அதற்கு இவர்கள் தான் பொறுப்பு. அதே போல உங்க அக்கௌண்ட்ல இருந்து ₹1 எடுக்க முடியாது அவங்களால. இந்த நேச் நீங்க இந்த டோட்டல் அமௌண்ட் அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, NOC வாங்கிட்டீங்க அப்படின்னா
முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த போன்பே, ஜிபே, அதுக்கப்புறம் பேடிஎம் இந்த மாதிரி இடங்கள்ல ஆட்டோ பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இந்த ஆட்டோ டெபிட் அப்படின்ற ஆப்ஷனை இப்ப டைரக்டா நேச் கூட வந்துட்டு லிங்க் பண்ணிட்டாங்க. இப்ப எந்த ஆட்டோ பேமெண்டோ வந்து டாக்ஸி பேமெண்டோ அது எதுவாக இருந்தாலும் நமக்கு நேச் மூலியமா தான் போகணும் அப்படின்றதை கொண்டு வந்துட்டாங்க. இது டிஃபால்ட்டா இத்தனை வருஷம் அப்படின்றது கம்பல்சரி இருக்கும். அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அது நீடு இல்லை, தேவையில்லை அப்படின்னா தாராளமாக அதை நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்துட்டு ஆர்பிஐ கைட்லைன்ஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதை 2021 பாத்தீங்கன்னா தெளிவா விளக்கியிருக்காங்க. பிராக்டிக்கலான எக்ஸாம்பிள பாத்திரலாம். 2024 நீங்க ஒரு லோன் எடுக்கிறீங்க. வேணாம், எதுக்கு வந்து முடிஞ்சதுல போயிட்டு 2025 நீங்க ஒரு லோன் எடுக்கிறீங்க. ஆனா அந்த டென்யூர் டேட் அப்படின்றது ஒரு வருஷம் போடுறீங்க. 2026 அந்த லோன் க்ளோஸ் ஆகுது. பட் உங்களுடைய டென்யூர் டேட் எவ்வளவு இருக்கும், அதாவது உங்களுடைய நேச்ல வந்துட்டு எக்ஸ்ட்ரா டேட் எவ்வளவு கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பாங்க. 2035 இது க்ளோஸ் ஆகிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இது ஏன் எனக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த விஷயத்துக்காக தான் ஃபியூச்சர்ல நம்ம ரீயூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாமே நடக்குது. கஸ்டமருக்கு இது சுலபமா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் வந்து பண்றாங்க. அண்ட் அதே போல இன்னொரு விஷயம் எனக்கு தோணுது, இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான், இது ரூல்ஸ்ல இருக்கு அப்படின்னு நான் சொல்லல. நான் வந்துட்டு யோசிச்சு பார்த்த வரைக்கும் ஒருத்தர் லோன் எடுத்திருந்தாரு. அவர் அந்த லோனை சரியா பேமெண்ட் பண்ணல. பேமெண்ட் பண்ணாம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 மாசம் கட்டிட்டாரு. ஆனா ஒரு வருஷம் தான் அவரும் போட்டிருந்தாரு. அவருக்கு இன்னும் 3 மாசம் பெண்டிங் இருக்கு. அந்த 3 மாசம் அவருடைய அக்கௌண்ட்ல பணம் இல்லை. இப்ப அவருடைய வந்துட்டு அந்த லோன் வந்துட்டு 1 இயர்க்கான அதாவது டென்யூர் டேட் முடிஞ்சிருச்சு. இப்ப 1 இயரை தாண்டி 2வது வருஷத்துக்கு போயிடுச்சு. அதாவது 2 வருஷமும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப 3வது வருஷம் ஸ்டார்டிங்ல அது இருக்குது. இப்ப இவருடைய வங்கி கணக்குல ஒரு பணம் வருது. அப்ப வரக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா, இவருடைய வங்கி கணக்குல இருந்து அந்த பழைய பெண்டிங்ல இருந்த அமௌண்ட், இந்த லேட் பேமெண்ட் சார்ஜ், பெனால்டி, லோட்டு லோஸ்க்குலாம் வந்து அதுல பிடிச்சிட்டாங்க. அதனால ஒரு இதுக்காகவும் இருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. இது என்னுடைய ஒப்பீனியன் தான், இது வந்துட்டு ரூல்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்ல. ஆனா ரூல்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, கஸ்டமருக்கு வந்துட்டு அவங்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாது, ரீஃபைனான்ஸ் பண்றதுக்கும், ஸோ நீங்க லோன் டென்யூர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் இது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது வந்துட்டு ரீஸ்ட்ரக்சர் கேளுங்கன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, உங்களால லோன் பேமெண்ட் பண்ண முடியலன்னா ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேளுங்க. இப்ப நீங்க ஒரு 30,000 கட்டிட்டு இருக்கீங்கன்னா ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணா நீங்க ஒரு 25,000 இல்ல 22,000 கட்டுற மாதிரி ஒரு மாசம் இஎம்ஐ அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ண சொல்லி கேளுங்க. கட்ட முடியாத சூழ்நிலையும் கேட்கற பாத்தீங்களா, அது ஆல்ரெடி இதெல்லாம் முடிவு பண்ணி தான் இந்த மாதிரி ஆப்ஷன் அப்படின்றது வருது. இதெல்லாம் பெருசா நமக்கு தெரியுமா என்னன்றது தெரியல, தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இதுல நான் பேசிட்டு இருக்கக்குள்ள ஏதாவது விட்டு போயிருந்ததுனாலோ, அதுல இது விட்டுருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையுமே இதுல வந்து அடக்கியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதை பார்த்துட்டு வீடியோட எண்டுக்கு போயிடலாம். ஒரு வாடிக்கையாளர் எப்ப எனக்கு இது வேணாம், நீங்க முன்கூட்டி லோனை க்ளோஸ் பண்ணாமலாம் இதை வந்துட்டு நீங்க க்ளோஸ் பண்ண முடியாது. நீங்க வந்துட்டு லோனை ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டீங்க, 1 இயர் கட்டி முடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் எனக்கு இங்க வந்து எனக்கு எந்த சங்காசமும் இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா, அப்ப நம்ம பேங்கோட அஃபிஷியல் மெயில் ஐடியோ அண்டு வந்துட்டு நீங்க அஃபிஷியல் வந்துட்டு கான்டாக்ட் நம்பரோ இல்லை ஏதாவது ஒரு வழி மூலியமாக அப்ளிகேஷன் மூலியமாக நீங்க இந்த கேன்சல் ரிக்வஸ்ட் அப்படின்றது கொடுக்கணும். அக்கௌண்ட் க்ளோசிங் லெட்டர் என்ஓசி அப்படின்றது உங்களுக்கு அந்த ஒரு லோனுக்காக மேபி வரும். பட் நீங்க வந்துட்டு இப்ப இந்த நேச் வந்து 35 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க பாத்தீங்களா, சாரி 2035 வரைக்கும் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த 2035 வரைக்கும் இது தேவை கிடையாது. இதை நீ க்ளோஸ் பண்ணிடு, ஃபியூச்சர்ல நான் வேணும்னா திரும்பவும் நான் நேச் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் அப்படின்றது கொடுத்தீங்கனாலே போதும். ஆனா இதுல ஒரு ஷோர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நீங்க வந்துட்டு இதுல பணம்லாம் கட்டி முடிச்சு என்ஓசி வாங்கினதுக்கு அப்புறமும் உங்களுடைய வங்கி கணக்குல இருந்து பணம் அப்படின்றது எடுக்க மாட்டாங்க. ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷனுக்காக மட்டும்தான் இதை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்களோ தவிர, மற்றபடி நீங்க பணம் போடக்குள்ளலாம் உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. கட்டாம விட்டாதான் இங்க தலைவலி. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். நீங்க NACH அதாவது நேச்சை பத்தி மூலியமா தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்றத கீழே வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களோட நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க. ஆஃபீஸ் குரூப்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் இதை மூலியமா பண்ணிடுங்க. சாரி, நாளையுமே பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். மறக்காம சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கதான் நம்ம அப்ளிகேஷன் பத்தி பேசணும்னா அதற்கான லிங்க் ஷேர் பண்ணப்படும். நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.